அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தானே அன்பர்களுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், தமிழர் தாயகம் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் தெற்கிலங்கையால் அழுத்தம் பிரயோகிக்கப்படுகின்றது. காணி அபகரிப்பு தொடர்பாக இனி புது புது திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவார்கள். ஏதோ ஒரு விதத்தில் கட்டுப்பாட்டில் அடக்கி வைத்திருக்க வேண்டும் என்ற விதத்தில் தான் நடைபெறுகிறது. எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருக்கின்றோம். இப்பொழுது ஒரு புதிய திட்டம் ஒன்று வந்திருக்கின்ற கியூவில் ஓயா திட்டம் ஒன்று வந்திருக்கின்றது. இது கடந்த திங்கட்கிழமை என்று நம்புகிறேன் அமைச்சரவையில் இதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் வரவு செலவு திட்டத்தில் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட என்ற செய்திகள் அப்பொழுதும் பார்த்திருந்தேன். ஆனால் இந்த புதிதாக இந்த கொண்டு வருகின்ற இந்த கியூவில் ஓயா திட்டம் இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிகிறீர்கள் என்று முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? உண்மைதான தமிழர் தாயகம் அதன் மீதான ஆக்கிரமிப்புகள் ஒரு நொடிப்பொழுதேனும் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கான அவகாசமின்றி கால மாற்றங்களின்றி தொடர்ந்து வருவது தொடர்கதையாக கொண்டிருக்கின்றது. மாற்றம் என்ற பெயரிலே இந்த அரசாங்கம் தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டாலும் அந்த தேசிய மக்கள் சக்தி JVP என்கின்ற அந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய காலத்திலே மீண்டும் ஒரு பாரிய ஒரு கட்டமைப்பு சார் இன அழிப்பினுடைய தோற்றுவாய் இந்த கியூவில் ஓயா திட்டத்தின் மூலமாக மீண்டும் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அமைச்சரவையிலே இதுக்கான அனுமதி மீண்டும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டத்துக்கான நிதியை ஏற்கனவே இது மஹிந்த ராஜபக்ச காலப்பகுதிகளிலே இது கொண்டு வரப்பட்டு நான் நினைக்கிறேன் அப்போது வெறுமனே அப்போதைய காலப்பகுதியில் ஒரு 400 கோடி அளவிலே திட்டமிடப்பட்ட திட்டம் இப்போது அது 2345.6 கோடி ரூபாவாக அது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றது. அதாவது இந்த கியூவில் ஓயா என்கின்ற அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நடப்பாண்டிலே இந்த விடயத்தை முன்கொண்டு செல்கையிலே அதுக்கான நாணய பெறுமதிகள் மதிப்பிடப்பட்டு இந்த திட்டத்துக்கு முன்னர் தீர்மானிக்கப்பட்ட அந்த தொகையை 2345.6 கோடி ரூபாவாக அதிகரிப்பதற்கு அமைச்சரவையிலே அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த 2026 ஆண்டிலேயே இந்த கியூவில் ஓயா திட்டத்தை ஆரம்பித்து 2031 ஆண்டுக்குள் இதை நிறைவு செய்வதற்கும் இந்த அமைச்சரவை கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களே நிலவுகின்ற குடிநீர் பற்றாக்குறை, வறுமை, குறை விவசாய உற்பத்தி திறன் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த கியூவில் ஓயா திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்று அந்த திட்டம் தொடர்பாக அரசு தரப்பிலே சொல்லப்படுகின்றது. அவை இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இந்த கியூவில் ஓயா திட்டம் இப்போது இந்த அன்ரோமர திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு தொடங்கப்படுவதற்கான ஒரு ஏது நிலை உருவாகி இருக்கின்றது. வலிமையாக இராமேந்திரன் திட்டத்தை கொண்டு வரும் பொழுது அதில் ஏதோ ஒரு தமிழர்களுக்கு அதனால் பெரிய ஒரு லாபம் இருப்பதாகத்தான் வெளிப்படுத்துவார்கள். இந்த திட்டத்தை அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்தால் இதனால் என்ன விதமான பாதிப்புகள், நேரடி பாதிப்புகள் எப்படி இருக்கும்? இதனால் லாபம் என்ன இருக்கு தமிழ் மக்களுக்கு? இதனால் என்ன அனுகூலம் என்று கூற முடியுமா? இப்படி மேலோட்டமாக இதனுடைய மகுடவாசகத்தை நீங்கள் பார்த்தாலே முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா மாவட்டத்திலே இருக்கின்ற குடிநீர் பிரச்சனை, மற்றது வறுமை, மற்ற குறை விவசாயம், இந்த உள்ளிட்ட விடயங்களை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு திட்டமாகத்தான் இதில் சுட்டிக்காட்டப்படுகின்ற போது மேலோட்டமாக நீங்கள் பார்க்கின்ற போது தோன்றும் வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்கள் ஒரு தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற ஒரு மாவட்டம். ஆகவே ஒரு தமிழர்களுடைய மாவட்டங்களில் இந்த விடயங்களை எல்லாம் சீர் செய்வதற்கான ஒரு திட்டமாக இந்த அரசாங்கம் கொண்டு வருகின்றது. ஆகவே அதில் என்ன தவறு இருக்கின்றது என்பதாகத்தான் மேலோட்டமாக பார்க்கின்ற போது தெரியும். உண்மையில் இது 2011 ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலப்பகுதியில் அப்போது அமைச்சரவை இதற்கான அனுமதி வழங்கியது. 417 கோடி ரூபாய் செலவிலே அந்த மகாவலி எல்வலிய கட்டமைப்பினூடாக இதை ஒரு 4 வருடங்களிலே பூர்த்தி செய்வது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டோடு தொடங்கினவர்கள். அதுக்கு அப்போதே கடுமையான எதிர்ப்புகள் தமிழ் தரப்பிலே முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த வடமாகாணத்திலே அந்த குடிப்பெரம்பலை மாற்றி அமைக்கின்ற நோக்கத்தோடு இந்த விடயங்கள் கொண்டு வரப்படுகின்றது என்பது வெறுமனே ஒரு அரசியல் குற்றச்சாட்டு அல்ல, கடந்த கால அனுபவங்கள். இப்போ இதற்கு முன்னரே பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றது. இப்போ கல்லோயா திட்டம் உள்ளிட்ட மகாவலி திட்டம் எல்லாமே அபிவிருத்தி என்ற பெயரிலே, இல்லை விவசாயத்தை மேம்படுத்துகின்றோம் என்ற பெயரிலே, இல்லை அந்த விவசாயத்துக்கான நீர் ஆதாரத்தை கொண்டு வருகின்றோம் என்ற பெயரிலே, அந்த மகாவலி கங்கையிலிருந்து நீர் ஆதாரத்தை வடக்கு நோக்கி கொண்டு வருகின்றோம் என்ற பெயரிலே எங்களுடைய நிலங்களிலே சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வந்து தமிழர் நிலப்பரப்பை அபகரிப்பதோடு
ஒரு குடிப்பெரம்பலிலே மாற்றங்களை ஏற்படுத்துவது அவர்களுடைய நோக்கம். அதை அவர்கள் நிறைவேற்றியும் இருக்கின்றார்கள். என்று கிழக்கு மாகாணத்திலே என்று இவ்வாறான குடிப்பெரம்பல் மாற்றங்கள் இதனூடாக ஏற்பட்டிருக்கின்றது என்பது நிதர்சனமான உண்மை. அது மாத்திரமல்லாமல் இந்த மகாவலி எல் வலயத்தினூடாக மணலாறு இன்று வெளியோயாவாக மாற்றப்பட்டு இன்று அந்த மணலாறை மையப்படுத்தியதாக வவுனியா மாவட்டத்தினுடைய வடக்கு சில பகுதிகள் எல்லாமே இன்று அன்றாபுரம் உள்ளிட்ட தெற்கிழங்கையோடு, அதாவது அருகில் இருக்கின்ற சிங்கள மாவட்டங்களோடு நிர்வாக ரீதியாக இணைக்கப்பட்டு இன்று அங்கே ஒரு எல்லைப்புறங்களிலே அதிகமான சிங்கள குடியேற்றங்கள் கொண்டு வரப்பட்டு அந்த சிங்கள குடியேற்றங்கள் வாக்காளர்களாக மாறி இன்னும் தமிழர்களுடைய நிர்வாக மாவட்டங்களிலே சிங்களவர்கள் வாக்களித்து சிங்கள பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்ற நிலைமையும் இன்று ஒரு 30-40 வருடங்களுக்கு பின்னர் இன்று வவுனியா உள்ளிட்ட முல்லைத்தீவு மாவட்டங்களை பார்த்தீர்களானால் அந்த எல்லைப்புறங்களிலே இருக்கின்ற எங்களுடைய பிரதேச சபைகளிலே சிங்கள உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவதும் அந்த நிர்வாக மாவட்டங்களிலே சிங்கள அதிகாரிகள் தலைமை பொறுப்புக்கு வருவதும் அங்கே சிங்களவர்கள் எண்ணிக்கை அடிப்படையிலே பெரும்பான்மையாக இன்று அவர்களுக்கான ஒரு நிர்வாக மாவட்டமாகவும் அவர்களுக்கான ஒரு தேர்தல் தொகுதிகளாகவும் அந்த விடயங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதெல்லாம் வெறுமனே தமிழர்களுடைய ஒரு எதிர்ப்பரசியலுடைய அடிப்படையாக நாங்கள் கருதுகின்ற விடயம் அல்ல. கண்ணுக்கு முன்னாலே இப்படியான விடயங்களினால்தான் ஆயுத போராட்டம் என்பது முகிழ்ந்தது. இன்று தமிழர்கள் ஒரு நிற்கதியாக இருக்கின்ற ஒரு நிலைமையிலே அறவழி அரசியல் போராட்டங்கள் என்பது ஆயுத முனையிலே அடக்கப்பட்டு இவ்வாறான அத்துமீறிய குடியேற்றங்களும் எங்களுடைய நிலப்பரப்புகளை பறித்து குடிப்பெரம்பலை மாற்றுகின்ற அந்த திட்டங்கள் முழுவீச்சிலே முன்னெடுக்கப்பட்ட போது அதை தடுக்க முடியாமல் வன்முறைக்கு வன்முறைதான் தீர்வாக முடியும் என்கின்ற ஒரு வரலாற்று புறநிலையிலே தமிழ் இளைஞர்கள் அப்போது ஆயுதங்களை கையில் ஏந்த வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதன் பின்னணியில் ஆயுத போராட்டம் முகிழ்ந்தது. ஆகவே இந்த ஆயுத போராட்டத்தினுடைய தோற்றுவாய் ஆயுத போராட்டத்தை பிரசவித்தது என்பது இப்படியான அந்த சிங்கள அடக்குமுறை இன்று வேறு வடிவத்திலே அது தொடர்கின்றது. ஆக எப்படி ஒரு இலங்கை சுதந்திரம் பெற்றதுக்கு பிற்பாடு இந்த நிலைமை அப்படி ஏதோ ஒரு வடிவங்களை தொடர்ந்து இப்போது இந்த நவகாலத்திலும் இந்த கியூலோயா என்கின்ற பேரிலே, அதாவது தமிழ் மக்களுடைய மாவட்டமாக இருக்கின்ற வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களிலே இந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வாக இதை கொண்டு வருகின்றோம் என்று கூறியிருக்கிறார்கள். உண்மையில இந்த விடயம் தொடர்பாக அறிகின்ற போது கிட்டத்தட்ட இந்த திட்டத்தை இவர்கள் நடைமுறைப்படுத்துகின்ற போது இதுவரை காலமும் அது நாங்கள் அந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இப்ப மக்களின் ஒரு யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதிகளிலே ஒரு சூனிய பிரதேசமாக மக்களால் ஒரு நடமாட்டம் இல்லாமல் மக்களுடைய பிரசன்னமே இல்லாமல் இருந்த பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடுகள் எல்லாம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய அந்த இயல்பு தன்மையோடு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கிவுலோயா திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் கிட்டத்தட்ட 5 லட்சம் ஏக்கர் காடுகள் அளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுமாக இருந்தால் ஏற்கனவே இந்த கிவுலோயா திட்டம் தொடர்பான அந்த மதிப்பீட்டு அறிக்கைகளிலே சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இலங்கையிலே இருக்கின்ற வனங்களிலே வடக்கிலே குறிப்பாக வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களில் உள்ளடக்கியதாக இருக்கின்ற காட்டுப்பகுதிகள்லாம் உண்மையிலே ஒரு இயற்கை வளத்தோடு வன ஜீவராசிகள் அந்த முழுமையான இயல்பு நிலைமையோடு காணக்கூடிய காடுகளாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. அவ்வாறு வவுனியா இந்த பிரதேசங்களில் இருக்கிற அந்த காடுகள் அழிக்கப்படுமாக இருந்தால் இயற்கை சமநிலை பாதிக்கப்படுவதோடு அந்த காடுகளை மையமாக இருக்கின்ற அந்த அபூர்வமான விலங்குகள் உள்ளிட்ட பல்வேறு ஜீவராசிகள் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டு முற்றாகவே அழிவடையக்கூடிய அருகிய உயிரினங்கள் கூட முற்றாக அழிந்து போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஏற்கனவே வவுனியா முல்லைத்தீவு மாவட்டம் உள்ளிட்ட இடங்களிலே யானை மனித மோதல் என்பது ஒரு தீவிர பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. அந்த காடோ சார்ந்து இங்கால இருக்கின்ற அந்த குடிமனைகளுக்குள்ளாகவே இன்று அந்த யானை மனித மோதல் என்பது தினசரி ஒவ்வொரு உயிர் பலி எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு துயரமான ஒரு வரலாறாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த கிவுலோயா திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் கிட்டத்தட்ட 5 லட்சம் ஏக்கர் காடுகளும் அழிக்கப்பட்டு ஒரு அந்த இயற்கை சமநிலை குழப்பப்படுமாக இருந்தால் மேலும் யானை மனித மோதல் என்பது தீவிரமாகி அது ஒரு பாரிய ஒரு சவால் மிக்க ஒன்றாக மாறக்கூடிய ஒரு நிலைமையும் இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான விடயங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டப்பட்ட போதிலும் அந்த விடயங்களை எல்லாம் கடந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அன்ரோமர் திசாநாயக்க அரசாங்கம் அமைச்சரவையின் ஊடாக அதற்கான அனுமதியை வழங்கி தாராளமான நிதியையும் அதற்கு ஒதுக்குவதற்கு அவர்கள் அனுமதிகள் அளித்திருக்கின்றார்கள். அவை இது பல்வேறு வகையில் நாங்கள் வெறுமனே எங்களுடைய தமிழ் மக்கள் சார்ந்த விவகாரம் என்பதை விட இயற்கை சார்ந்த சூழல் என்பது ஒட்டுமொத்த இலங்கையினுடைய அடிப்படை என்று சாதாரண ஒருவருடைய உடலிலே இருதயம் எவ்வளவு முக்கியமோ, ஒரு நுரையீரல் எவ்வளவு முக்கியமோ, அதே போன்று நாட்டிலே
அந்த காடுகள் என்பது இன்று நாட்டுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த பசுமையான இன்று ஒட்டுமொத்த உலகளாவிய ரீதியாக பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது இந்த பசுமை இல்ல வாயு பிரச்சனை. என்று அவ்வாறான ஒரு நிலைமை, உலகம் அதை கட்டுப்படுத்துவதற்கு எவ்வளவோ போராடி கொண்டிருக்கின்ற நிலைமையிலே இன்று இலங்கை ஆட்சியாளர்கள் உள்ளிட்ட உலகளாவிய ரீதியான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம், ஒரு ஐக்கிய நாடுகள் சபையிலே நான் நினைக்கின்றேன் ஒரு நாட்டினுடைய நிலப்பரப்பிலே 45 விழுக்காடு காடுகளாக பராமரிக்கப்பட வேண்டும் என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த சாசனத்திலே கூறப்பட்ட ஒரு ஏற்பாடாக இருக்கின்றது. இலங்கையிலே அந்த வீதம் பாதுகாக்கப்பட்டது என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க அந்த விடுதலை போராட்டத்தை சாரும் என்பது சிங்கள தலைவர்களை ஆட்சியாளர்களை ஏற்றுக்கொண்ட விடயம். அதாவது இலங்கையிலே பெரும்பாலான அந்த காடுகள் விடுதலை புலிகளால் தான் பாதுகாக்கப்பட்டது. அந்த வடக்கு கிழக்கில் தான் அதிகமான காடுகள் காணப்படுகின்றது. ஏனைய இடங்களிலெல்லாம் இவர்கள் காடுகளை அழித்து நகரங்களை உருவாக்குகின்றோம், அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்கின்றோம் என்ற பெயரில் காடுகளை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் விடுதலை புலிகள் கோலோச்சி அந்த 3 தசாப்தங்களும் அந்த காடுகள் அழிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டது. மிக இறுக்கமாக அந்த வனச்சட்டங்கள் பாதுகாக்கப்பட்டது. ஒரு மரத்தை வெட்டினால் 50 மரத்தை நட வேண்டும் என்கின்ற அளவிலே அவர் ஒரு தேவைக்காக அந்த மரங்கள் வெட்டப்படுகின்ற போது அதற்கு பிரதியீடாக பல மடங்கு மரங்கள் அங்கே நாட்டி இன்று கூட இன்று தேராவில் உள்ளிட்ட தேராவில் தேக்கங்காடு அந்த பகுதி இன்று எல்லோருக்கும் முன்மாதிரியான ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்று ஏனையின் வழித்தடத்திலே பயணிப்பவர்களுக்கு தெரியும் அந்த வீதியினுடைய 2 மரங்களும் தேக்க மரங்கள் எவ்வளவு நாட்டி இருந்தார்கள் என்று. ஆகவே அவர்கள் புதிதாக அவர்களுடைய காலத்தில் இருந்த வனவளத்தை பாதுகாத்ததோடு மட்டுமில்லாமல் புதிதாக வனங்களை உருவாக்கினார். ஆகவே இப்படி இல்லாமை இந்த கிவிலோயா மூலமாக தவிடுபடியாக்கப்பட போகின்றது. ஆகவே இயற்கை சமநிலை குலைகின்ற போது அவருடைய பாதிப்பு ஒட்டுமொத்த இலங்கை தீவையுமே பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் அதையெல்லாம் பற்றி இவர்கள் கவலைப்படுவதாக தெரியவில்லை. நாங்கள் நேரடியாக பார்க்கின்ற போது இதிலே விடயமறிந்தவர்களுடைய தகவலின் அடிப்படையாக நாங்கள் இந்த விடயத்தை பார்க்கின்ற போது இதிலே வவுனியா மாவட்டத்துக்கு எந்த விதத்திலுமே ஒரு பயன் இருப்பதாக அவர்கள் அடையாளப்படுத்தவில்லை. குறிப்பாக இப்போ இந்த கிவுலோயா திட்டத்திலே அந்த நீரேந்து பகுதியாக அதற்கான ஒரு நீராதாரமாக காணப்படுகின்ற பகுதியே வவுனியா எல்லை பகுதியாக நாங்கள் அடையாளப்படுத்தப்படுகின்றது. அங்கிருந்து அந்த நீர்களை பெற்றதுக்கு பிற்பாடு இதன் மூலமாக அந்த மற்ற இடங்களுக்கு அந்த நீரை வழங்குவதற்கோ இல்லை அந்த நீர் மூலமாக பயனடையக்கூடிய இடங்களாகவோ அங்கே எதுவுமே அடையாளப்படுத்தக்கூடியதாக இல்லை என்று சொல்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் மகாவலி எல்வெளியம் என்ற பெயரில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட அந்த சிங்கள குடியேற்றம், அந்த அத்துமுறி அந்த சிங்கள குடியேற்றத்தை மையப்படுத்தியதாக அங்கு கொண்டு வந்திருப்பவர்களுக்கு பாரிய நீராதார பிரச்சனை ஒன்று காணப்படுகின்றது. ஏற்கனவே அங்கே குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களுக்கு ஏக்கர் கணக்கிலே காணிகளையும் கொடுத்து அங்கு விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான சகல உட்கட்டமைப்பு வசதிகளையும் செய்து கொடுக்கின்றோம் என்ற பெயரில் தான் அங்கே அவர்கள் கொண்டு குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் மகாவலி எல்வெளியம் அங்கே முழுமைப்படுத்தப்படாத ஒரு நிலைமையில் அங்கே அவர்களை முழுமையாக செயல்படுத்த முடியாத ஒரு நிலைமையில் இந்த கிவுலோயா திட்டத்தினூடாக அங்கே இருக்கின்ற சிங்கள குடும்பங்களுக்கு சிங்கள விவசாயிகளுக்கு அவர்கள் இதை முழுமைப்படுத்தி கொடுப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கிவுலோயா திட்டம் நடைமுறைக்கு வருமாக இருந்தால் நேரடியாக பயன்பெற போகின்றவர்கள் எங்களுடைய இதய பூமியாக இருக்கின்ற மணலாறு, அந்த மணலாறை சுற்றி இருக்கின்ற அந்த சிங்கள ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களில் இருப்பவர்களை நிரந்தரமாகவே ஒரு செல்வச் செழிப்போடு அவர்கள் பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் தலையெடுப்பதற்கான ஒரு திட்டமாகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். ஆகவே வெளிப்படையாக முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா மாவட்டம் என்று குறிப்பிட்டாலும் நேரடியாக முற்றுமுழுதாகவே அங்கே இருக்கின்ற ஏற்கனவே சட்டபூர்வமாக என்ற அடிப்படையில் அரச ஆதரவோடு மேற்கொள்ளப்பட்ட சிங்கள குடியேற்றங்களை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு இந்த அன்ரோமர் திசாநாயக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது தான் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த திட்டத்தை நாங்கள் எந்த ஒரு வடிவத்திலுமே தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இல்லை. இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் தமிழர்களுடைய வடக்கு கிழக்கு மரபுவழி தாயகத்தினுடைய ஆன்மா சிதைக்கப்பட்டு அதற்கான தரைவழி தொடர்புகள் முற்றுமுழுதாக ஒரு துண்டிக்கப்பட்டு ஏற்கனவே இந்த தென்னை மரமாவடி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலைமையில இந்த விடயங்களை நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் ஒரு கணிசமாக எங்களுடைய வடக்கு கிழக்கு குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே ஒரு பாரிய ஒரு குடிப்பரம்பலை இன்று இல்லாவிட்டாலும் ஒரு 10 இந்த திட்டம் இன்று ஒரு 5 ஆண்டு திட்டங்கள் 2026 தொடங்கி 31 5 ஆண்டுக்கு திட்டமாக இவர்கள் கொண்டு வருகின்றார்கள். ஆக இவர்களுக்கு ஒரு இந்திய 4 வருடம் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் இதை தொடங்கினார்கள் என்று சொன்னால் எந்தவித தடையும் இல்லாமல் அவர்கள் இதை ஓரளவு இறுதி கட்டத்தை நெருங்கி விடுவார்கள். ஆகவே அந்த கட்டத்தை நடைமுறைப்படுத்தி முடிக்கின்றார்களோ இல்லையோ அதை ஒரு முடிவுன்ற தருவாயை கொண்டு வந்து விட்டாலே அதன் மூலமாக அவர்கள் நினைத்த விடயங்களை சாதித்து விடுவார்கள். மற்றது இந்த திட்டத்தை இவர்கள் நடைமுறைப்படுத்துகின்ற போது காடுகளை அழித்து அங்கே இதற்கான நீர் வழித்தடங்களை உருவாக்க வேண்டும். அதைவிட ஏனைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இவர்கள் 100%
சிங்கள மக்களை தான் அங்கே கொண்டு வந்து குடியமர்த்த போகின்றார்கள். எங்கேருந்து கொண்டு வர போகின்றார்கள்? ஏனைய சிங்கள பகுதிகளில் இருக்கின்ற சிங்களவர்களை தான் கொண்டு வந்து குடியமர்த்த போகின்றார்கள். ஆகவே மேலும் வடமாகாணத்திலே ஒரு பல ஆயிரக்கணக்கான சிங்கள குடும்பங்கள் இந்த கியூலோயா திட்டத்தின் மூலமாக 5 ஆண்டுகளை குடியேற்ற போகின்றார்கள். ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட இந்த குடியேற்ற திட்டங்களின் ஊடாக இன்று ஒரு பிரதேச சபை, பிரதேச செயலகம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாக கட்டமைப்புகளும் அரசியல் ரீதியான பிரதித்துவங்களும் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே சிங்களவர்களால் இன்று ஆதிக்கம் செலுத்தப்பட்டு எங்களுடைய பிரதித்துவம் குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையிலே இந்த கியூலோயா திட்டமும் கொண்டு வரப்படுமாக இருந்தால் நிச்சயமாக வடக்கு மாகாணத்திலே தமிழர்கள் சிங்களவர்கள் என்கின்ற நிலைமை என்பது ஒரு பாரிய ஒரு வித்தியாசமான நிலைமை, ஏற்கனவே இருக்கின்ற நிலைமையை விட ஒரு மாறுதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும். ஆகவே இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் நாங்கள் எல்லோரும் நாங்கள் சொல்வதை விட கண்ணுக்கு தெரியாத எதிர்பார்க்காத பல்வேறு நாசகார திட்டங்கள் இதற்கு பின்னால் அவர்கள் திட்டப்பட்டிருக்கின்றனர். அரச இயந்திரம் ஒரு விடயத்தை செய்ய நினைக்கின்ற போது அதை நிச்சயமாக அவர்கள் ஒரு முற்றிலும் மூர்க்கத்தனமான வகையிலே அவர்கள் கொண்டு நடத்துவார்கள். இந்த விடயத்தை நாங்கள் கற்பனை செய்கின்ற அளவு விட இவர்கள் இந்த விடயத்தை இவர்கள் செய்து கொண்டு போகின்ற போது நாங்கள் எதிர்பாராத விதமாக மேலும் பல ஆபத்துக்களை எங்களுடைய சமூக பிறழ்வுகள், சமூக ரீதியான பிரச்சனைகள், ஏற்கனவே எங்களுடைய தமிழர்கள் இன்று வடக்கு கிழக்கில் இருந்து தமிழர்கள் வலுக்கட்டாயமாக ஒரு புலம்பெயர்வு ஊக்குவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கே எங்களுக்கான தொழில் வாய்ப்புகள், எங்களுக்கான எதிர்காலம் என்பது சூன்யமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று எங்களுடைய எளிய தலைமுறை நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். இன்று விவசாயம் என்பது தமிழர்களிடம் ஒரு பொய்த்து போகக்கூடிய அளவுக்கு இன்று புறச்சூழல்கள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது இப்படி எல்லா விடயங்களையும் வைத்து பார்க்கின்ற போது எதிர்ப்பதற்கே நாதியற்ற ஒரு நிலைமை உருவாகும். இந்த 5 ஆண்டுகள் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது நாங்களே ஒன்றும் செய்வதில்லை, அவர்கள் வந்து செய்தால் என்ன, செய்துவிட்டு போகட்டும் என்கின்ற அளவிலே நாங்கள் தமிழர்களை இந்த விடயங்களை கைகட்டி வேடிக்கை பார்க்கின்ற ஒரு அளவுக்கான நிலைமைகள் மாறும். ஆகவே இது முளையிலே கிள்ளி எறியப்பட வேண்டிய ஒரு விடயம். அனுர அரசாங்கம் தங்க ஊசி என்பதற்காக நாங்கள் கண்ணை திறந்து குத்துங்கள் என்று விட்டுவிட முடியாது. அனுர அரசாங்கம் தங்க ஊசியாக இருக்கலாம், ஆனால் அதற்காக அந்த தங்க ஊசியை வேணுமென்றால் ஒரு கண்ணாடி பட்டியலை வைத்து அளவு பார்க்க முடியும். ஆனால் எங்களுடைய கண்களை திறந்து எங்களுடைய விழிகளிலே குத்துங்கள் என்று நாங்கள் அதற்கான அனுமதிக்கின்ற வகையிலான ஒரு செயல்பாடாகத்தான் இந்த கியூலோயால் அனுமதிக்கின்ற செயல்பாடு இருக்கும் என்பதை தான் இந்த இடத்துல சொல்ல முடியும். ராமேந்திரன், நீங்கள் இப்போ இந்த மகாவலியல் வலயம், மணலாறு தொடர்பாக கூறும் பொழுது இவை எல்லாமே இந்த இயற்கையை இவர்கள் அளிக்கும் பொழுது வனவாசிகள், ஜீவராசிகளுடைய அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் தமிழர்களுடைய இனப்பரம்பிலேயே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி நீங்கள் குடியேற்றம் தொடர்பாக கூறும்பொழுது இது பெரிய ஒரு சிக்கலை கொண்டு வரப்போகிற பாரிய ஒரு தமிழ் மக்களுடைய பிரச்சனையாக இது பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. அப்படி என்றால் இந்த தமிழ் தரப்பினர்கள் இது தொடர்பாக என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள்? உண்மையிலே தமிழ் தரப்பிலே பாராளுமன்றத்தில் இந்த விடயங்கள் பேசப்படுகின்ற போது உண்மையிலே வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள், மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்கள் மிக விரிவாக அந்த கியூலோயா திட்டம் தொடர்பான ஒரு முப்பரிமாண ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்துகின்ற வகையிலே அவருடைய உரை அங்கே அமைந்திருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மிக காத்திரமாக அதனுடைய ஆபத்துக்கள், அதனுடைய தன்மைகள், அதனுடைய பின்னணிகள் தொடர்பாக அவர் அங்கே கூறியிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களும் ஒரு வலுவான எதிர்ப்பை அங்கே பதிவு செய்திருக்கின்றார். இது தமிழர்கள் மிக கடுமையாக எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும், தமிழர்கள் முற்றும் முழுதாக இதை எதிர்ப்போம் என்ற வகையிலே அவரும் கூறியிருக்கின்றார். அதேபோன்று தமிழ் தரப்பிலே பாராளுமன்றத்தில் இதற்கான எதிர்ப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஏனைய பாராளுமன்ற அங்கத்துவம் இல்லாத தரப்பினரும் அவர்கள் அறிக்கைகள் ஊடாக இதற்கான எதிர்ப்புகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றனர். கூட்டு செயல் திட்டமாக தமிழர்கள் இந்த விடயத்தை எதிர்ப்பதற்கான ஒரு பொறிமுறைகள் இதுவரை உருவாக்கப்படாவிட்டாலும் வழக்கமான பாணியிலே இதை பாராளுமன்ற பேச்சு போட்டிகளின் ஊடாகவும் அறிக்கைகளின் ஊடாகவும் தமிழ் தரப்பு இதை இப்போது ஆரம்ப நிலையிலே எதிர்த்து கொண்டிருக்கின்றனர். இப்போ நீங்கள் நாடாளுமன்றத்தில் சத்தியலிங்கம் அவர்கள் கூறிய, அதாவது எவ்வாறு இது மாற்றி அமைக்கும் என்ற மக்களுடைய உரிமைகளை மாற்றி அமைக்கும் என்ற விடயங்களை நீங்கள் சுட்டிக்காட்டும் பொழுது தமிழரசு கட்சி கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் தமிழ் கட்சிகளை சேர்த்து பாரிய போராட்டத்தை நடத்துவதாக சுமந்திரன் அவர்கள் கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? தமிழரசு கட்சி சார்பாக சுமந்திரன் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். தமிழரசு கட்சி இதை வன்மையாக கண்டிப்பதாகவும் இதை ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வகையிலும் தமிழ் மக்கள் இதை ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் தமிழ் கட்சிகளை ஒருங்கிணைத்து இதற்கான ஒரு எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை தாங்கள் நடத்த போவதாக சுமந்திரன் அவர்கள் அறிவித்தார். என்னை பொறுத்தவரையில் அதை ஒரு பெரிய அளவு விடயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவையில்லை என்கின்ற அடிப்படையில் தான் நான் அந்த விடயத்தை என்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்றத்தில் அவர்கள் அந்த கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அந்த விடயத்தை பார்த்தோம். ஏன்னா சுமந்திரன் அவர்களை பொறுத்தவரையிலே அதை நாங்கள் ஒருபோதுமே தமிழ் மக்களுடைய ஒரு நேராக நின்று கொண்டு தமிழ் மக்களுடைய நிலையில் நின்று கொண்டு அந்த விடயங்களை பிரதிபலிக்கின்ற ஒருவராக நாங்கள் எப்போதுமே வரையறுத்து விட முடியாது என்ற அடிப்படையில் தான் அவருடைய விடயத்தை கடந்து செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது.
என்றால் அவர் அதற்கு தகுதியானவரா, அவருடைய கருத்து ஒரு நிலையானதா, இல்லை அந்த கருத்து தமிழ் மக்களுடைய ஒரு தேச உணர்வை பிரதிபலிக்கக்கூடியதா என்கின்ற ஒரு மதிப்பீடு நிச்சயமாக எங்களுக்கு இருக்க வேண்டும். அது சுமந்திரனுக்கு ஒரு தேவை இருக்கின்றது. அந்த தேவை நிமித்தம் அவர் இந்த விடயத்தை கையில் எடுத்திருக்கின்றார் என்ற அளவிலே தான் நாங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. சுமந்திரன் தொடர்பாக நீங்கள் இந்த போராட்டம் என்று சொல்லும் பொழுது, எப்படி இருந்தாலும் தமிழர்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தும் பொழுது யார் அதை கூட்டி நடத்தினாலும் அதை சாதகமாக நேர்மறையாக அதை பார்க்கலாம் தானே, இல்லையா? இல்லை, அப்படியான ஒரு மேலோட்டமான பார்வையில் கூட நாங்கள் இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டு விட முடியாது என்று சொன்னால், இப்ப சுமந்திரனை பொறுத்தவரையிலே அவர் ஒரு தோல்வியடைந்த ஒருவராக இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார். இதே இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ இருந்திருந்தால் அவர் இந்த நேரம் ஒரு அரசாங்கத்துக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒருவராகவோ இல்லை அரச நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒருவராகவோ தான் இருந்திருப்பார். தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடும் அதை நோக்கியதாகத்தான் இன்று மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கும். மற்ற சுமந்திரன் அவர்களுடைய கடந்த காலத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர் தமிழ் மக்களுடைய விவகாரங்களிலே எந்த விடயத்திலே அவர் ஒரு தீர்க்கமாக நின்றிருக்கின்றார். முக்கியமாக தமிழ் மக்கள் இப்போ ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பின்னர் தமிழ் மக்களுடைய பிரதான இந்த விடுதலை அரசியலுடைய பிரதான இலக்கு என்பது சர்வதேச விசாரணை, நடந்த இனப்படுகொலை, அதுக்கு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதன் அடிப்படையிலே வடக்கு கிழக்கிலே தமிழர்களுடைய தாயகம் உறுதிப்படுத்தப்பட்டு அதில் எங்களுக்கான ஒரு அதிகார பகிர்வு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கின்றது. அதை முன்கொண்டு செல்வதில் சுமந்திரனுடைய பங்கு என்ன? அதை வலுக்குறைப்பு செய்து நாங்கள் இவ்வாறான நிலைமையில நிற்பதற்கான அடிப்படை காரணமே சுமந்திரன் தான். இன்று அவருக்கு ஒரு தேவை இருக்கின்றது. இன்று யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு மாகாணத்திலே தமிழரசு கட்சி பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றது. ஆகவே அந்த இடத்திலே மீள தூக்கி நிறுத்துவதற்கு ஒரு போராட்ட முனைகள் அவருக்கு தேவைப்படுகின்றது. ஆகவே இப்போது இந்த கியூலோயா திட்டத்தை அவர்கள் தங்களுக்கான ஒரு வாய்ப்பாக அவர்கள் பயன்படுத்த முற்படுகின்றார்கள். சரி, அதை கடந்து உண்மையிலே இது எதிர்க்கப்பட வேண்டிய விடயம், நாங்கள் எதிர்க்கத்தான் வேண்டும் என்று சொன்னால் எப்படி இந்த விடயத்தை கையாண்டிருக்க வேண்டும்? அதுக்கான அணுகுமுறை இவரிடம் இருக்கின்றதா? இல்லை இவரிடம் தமிழ் தேசிய கட்சிகளை இணைக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றதா? முதலிலே மாவை சேனாதிராயா அவர்கள் இருந்தார். அவர் ஒரு இறுதி காலகட்டங்களிலே ஒரு ஆளுமையற்ற தன்மையை வெளிப்படுத்தினாலும் எல்லா கட்சிகளோடும் ஒரு பரஸ்பரம் ஒரு நல்ல ஒரு உறவு இருந்தது. அவர் ஒரு முயற்சிகளை எடுக்கின்ற போது அந்த முயற்சியை கைகூடக்கூடிய ஏதோ ஒரு பொது நிலையிலே பொதுவான விடயத்துக்காக ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. உண்மையிலே அந்த கட்சிகளை இணைத்து ஒரு தமிழ் மக்களுடைய விவகாரங்கள் வருகின்ற போது அந்த முயற்சிகள் எடுக்கப்படுகின்ற போது மாவை சேனாதிராயா கட்சிகளை ஒருங்கிணைப்பது என்பது. ஆனால் இந்த சுமந்திரன் அவர்களுடைய வகிபாகமே கட்சிகளை பிளவுபடுத்தியது. இந்த தமிழர்களுடைய ஒற்றுமையை சிதைத்தவர் சுமந்திரன். எங்களுடைய ஒற்றுமையை சிதைத்து அதை குளிதோண்டி புதைத்தவரே மீண்டும் கட்சிகளை ஒருங்கிணைத்து தமிழர்களுக்காக போராடுவோம் என்று சொன்னால் எவர் வருவார்கள், எவர் நம்புவார்கள்? சாதாரண ஒரு தமிழ் குடிமகனே நம்ப போவதில்லை. அப்படி இருக்கின்ற போது ஒரு கட்சி சார்பாக அரசியல் ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு கட்சி எப்படி சுமந்திரனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளும்? எப்படி சுமந்திரனுடைய அழைப்பை ஏற்று அந்த போராட்டத்தில் பின்னிக்க போகின்றார்கள்? ஆக இவர்களும் ஒரு போராட்டத்தை எவ்வாறு கடந்த ஜெனீவா அமர்வின் போது தமிழரசு கட்சி இவர்கள் சார்பாக ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பினார்கள். டிடிஎன்ஏ ஒரு கடிதத்தை அனுப்பியது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கடிதத்தை அனுப்பியது, ஒரு கையெழுத்து போராட்டம். அதே போன்று நான் நினைக்கிறேன் தாயக செயலணி தரப்பில் ஒரு கையெழுத்து போராட்டம் அனுப்பப்பட்டது. அதே போன்று இந்த காணாமலாக்கப்பட்டோர் பல்கலைக்கழகங்கள் இணைந்து ஒரு கையெழுத்து போராட்டம். கிட்டத்தட்ட 5-6 கடிதங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து தனித்தனியாக அனுப்பப்பட்டது. இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழரசு கட்சியும் ஒரு தேர்தலுக்காக ஒரு இணைவு தொடர்பாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற நிலைமையில ஒருவேளை அந்த 5 கட்சிகளும் தமிழரசு கட்சியும் இணைந்து வேண்டுமென்றால் ஒரு போராட்டத்தை நடத்த முடியுமே தவிர அதை கடந்து தமிழ் தேசிய பரப்பில் இருப்பவர்களை இவர்களால் ஒருங்கிணைக்க முடியாது. என்றால் இது தேர்தல் காலம். இது முழுக்க மாகாண சபை தேர்தல் வருகின்ற போது அந்த மாகாண சபை தேர்தலை யார் இதிலே முன்னுக்கு ஆதாயம் பெறுவதென்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த விடயத்திலே சுமந்திரன் தரப்பு இதிலே கையாளுகின்றது. ஏற்கனவே சத்தியலிங்கம் அவர்கள் பேசிய விடயம் என்பது உண்மையிலே ஒரு தரவு ரீதியாக அந்த விடயத்தை ஒரு ஆணித்தரமாக கூறுகின்ற ஒரு நிலைப்பாடு, அதிலே மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சி சார்பாக இந்த விடயத்தை செய்கின்ற போது நிச்சயமாக அது தமிழ் மக்களுடைய ஒரு கூட்டு பிரதிபலிப்பாக நாங்கள் கருதிவிட முடியாது. ஏனால் அதற்கு முதலே அவர் தகுதியானவரா என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. நாங்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்ற விடயம், அவர் அந்த 4.5 ஆண்டுகால முட்டுக் கொடுப்புக்கு இன்று வரை தமிழ் மக்களிடம் அவர் பொறுப்பு சொல்லவில்லை. இன்று சம்பந்தனும் விவரம் சேர்ந்துதான் 2016ஆம் ஆண்டு தமிழ் மக்களுடைய குரல்களை மௌனிக்க செய்தார்கள். அமைதியாக இருங்கள், ஒரு வருடம் தவணைதார்கள், 2017ஆம் ஆண்டு தீபாவளிக்குள் நாங்கள் தீர்வை கொண்டு வருவோம் என்று. ஆனால் இன்று வரை சம்பந்தன் மௌனிக்கின்ற வரை சம்பந்தன் அதுக்கு பொறுப்பு சொல்லவில்லை. சுமந்திரன் இன்று வரை அதுக்கு பொறுப்பு சொல்லவில்லை. முதலிலே நீங்கள் இதுவரை காலமும் இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்து தமிழ் மக்களை ஏமாற்றியதற்கும் தமிழ் மக்களை நட்டாட்டிலே கொண்டு வந்து விட்டதற்கும் தமிழ் மக்கத்திலே பகிரங்கமாக நீங்கள் மன்னிப்பு கோரி அதற்கான பொறுப்பு கூறலை நீங்கள் செய்ய வேண்டும்.
அதற்கு பின்னர் நீங்கள் திறந்த மனதோடு இதுதான் நிலைப்பாடு, இதற்கு பின்னர் நாங்கள் இந்த வழித்தடத்தில் பயணிக்க போகின்றோம் என்று நீங்கள் நேர்மையாக உங்களை நீங்கள் வெளிப்படுத்தியதற்கு பிற்பாடு உங்களை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை தமிழ் மக்கள் அதற்கு பின்னர் சிந்திக்கலாம். ஆனால் எல்லாவற்றையுமே நீங்கள் நிலக்கல் விரிப்பாக மறைத்துவிட்டு நீங்கள் உங்களுடைய வார்த்தையாளங்களின் மூலமாக தமிழ் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தால் தமிழ் மக்கள் ஏமாறுவதற்கு ஒன்றும் தயாராக இல்லை. இந்த ஏமாற்றம் என்பது இது மேலும் மேலும் திசகாட்டி மீதும் ஒரு ஒரு எந்தவித ஒரு கொள்கை லட்சியமும் இல்லாமல் ஊதாரித்தனமாக வருகின்ற தரப்பினர் மீதுமான ஒரு மோகமாகத்தான் அதை மாற்றும் என்பதை தான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள முடியும். அப்படி என்றால் இந்த நிலையில் ராமச்சந்திரன் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? இல்லை, எதிர்பார்ப்பு என்பதற்கு அப்பால் சரியான அணுகுமுறை என்பது சிவில் சமூக முன்னெடுப்பு தான். ஏற்கனவே நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் கூட நாங்கள் இப்போ உரையாடி இருந்தோம். உண்மையில ஜனாதிபதி பொதுத் தேர்தலின் போது பொது வேட்பாளர் விவகாரம் என்பது தமிழ் சிவில் அமைப்புகள் அந்த விடயத்தை கையில் எடுத்து பலகட்ட கலந்துரையாடல்களை நடத்தி ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி அதற்கு பின்னாலே தமிழர்களை தேசமாக அணிதிரட்டி வருகின்ற நேரத்தில் தான் கட்சிகள் வந்து இடையிலே புகுந்தார்கள். அதிலே குறிப்பாக இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று சொல்லப்படுகிற தரப்பதுக்குள்ள உள்ளே வந்தது. என்றால் இவர்கள் பார்த்தார்கள், இது சிவில் சமூகம் என்பது பலமடைந்து விட்டால் தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரல்கள் செல்லுபடி இல்லாமல் போய்விடும். நாளை சிவில் சமூகம் கைகாட்டுபவர்களைத்தான் வேட்பாளர்களாக நிறுத்த வேண்டும், அவர்கள் சொல்கின்ற செயலைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்கிற நிலை உருவாகிவிடும். இதன் காரணமாகத்தான் கடந்த 16 ஆண்டுகளாகவே சிவில் சமூகங்களை இவர்கள் பலியெடுத்து வந்தார்கள். இவர்கள் அந்த தோளிலே கையை போட்டு அரவணைக்கின்ற ஒரு அணுகுமுறையிலே சிவில் சமூகங்களை இவர்கள் பலையினப்படுத்தி வந்தார்கள். அதாவது குழிபறித்தார்கள். சிவில் சமூகங்களை குழிபறித்தது என்பது அவ்வாறான நோக்கத்தோடு தங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சிவில் சமூகங்களை இவர்கள் பலையினப்படுத்தி வைத்திருந்தார்கள். அவை கடந்த ஜனாதிபதி தேர்தலிலேயே அந்த சிவில் சமூகம் மேலெழுந்து வருகின்ற போது தங்களை ஒரு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய தரப்பு வலுவடைந்து வருவதை அவர்கள் விரும்பவில்லை. ஆனால் அது தமிழ் மக்களுக்கு பலன் அளிக்கும் என்பதை கடந்து தங்களுடைய சுயலாப அரசியலுக்கு அது ஆபத்து என்பதை உணர்ந்ததன் காரணமாகத்தான் அந்த முயற்சிக்குள்ளே உள்ளே வந்து அதை குழப்பி வலுக்குறைப்பு செய்து அதை கூட ஒரு மலினப்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு முழுமை பெற முடியாத அளவு கொண்டு வந்து கடைசியாக சங்கு சின்னத்தை திருடி கொண்டு போய் இப்படியான விடயங்கள் எல்லாம் நடைபெற்றது. ஆனால் அதற்கெல்லாம் அடியத்திவாரம் அந்த சிவில் சமூகங்களுடைய முயற்சி. அதனால்தான் அது இன்று வரை பேசப்படுகிற ஒன்றாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இன்று சிவில் அமைப்புகளினால் தான் இந்த விடயங்களை ஒருங்கிணைக்க முடியும் என்று நான் குறிப்பிட்டதை போன்று சுமந்திரன் அவர்கள் இந்த முயற்சியில் இறங்குவாராக இருந்தால் இப்போது இந்த கட்சியில் மாகாண சபை என்றோ அறிவிக்கப்பட்டு மாகாண சபையில தொகுதி பங்கீடு வருகின்ற போதே இந்த கூட்டணி நிலைக்குமா இல்லையா என்பது தெரியாது. ஏன்னா ஒரு கட்சிக்குள்ளேயே இப்ப ஒரு பாராளுமன்றத்தில் தோல்வி அடைந்தவர்கள் எல்லாம் மாகாண சபை கனவோடு இருக்கின்ற போது அவ்வளவு மாகாண சபைகள் உள்வாங்க முடியாது வேட்பாளர்களாக. இப்ப ஏற்கனவே அவர்கள் தனி ஒரு கட்சி இல்லை, 6 கட்சி. இதை விட மணிவண்ணனுடைய தமிழ் மக்கள் கூட்டணியும் அதுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அப்போ 7-8 தரப்புகளாக வருகின்ற போது மாகாண சபையில் ஆசனங்களை பங்கீடு செய்கின்ற போது மிகப்பெரிய ஒரு பிச்சல் பிடுங்கல் வரப்போகின்றது. ஆக இந்த கூட்டணி நிலைக்குமா என்பது கூட கேள்விக்குறியாக இருக்கின்றது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இவர்கள் எப்படி தமிழ் மக்களுடைய ஒரு ஒரு பிரதான ஒரு விடயத்தை கையில் எடுத்து இவர்கள் அதை வழிநடத்த முடியும்? ஆகவே சிவில் அமைப்புகளை உண்மையிலே இவர்கள் உண்மையாக ஆத்மார்த்தமாக இதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் சிவில் அமைப்புகள் இந்த விடயத்தை கையில் எடுப்பதை அனுமதித்து விட்டு இவர்கள் பின்னுக்கு நின்று அதை வலிச்சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அரசியல் நெருக்கடியை கொடுக்கக்கூடிய தரப்பாகத்தான் அரசியல் கட்சிகள் இருக்க முடியும். அணிதிரட்டுகின்ற வல்லமையோ அணிதிரட்டக்கூடிய நிலைமையோ தமிழ் மக்களை தேசமாக திரட்டக்கூடிய நம்பகத்தன்மையோ எல்லா கட்சிகளையும் இழந்து விட்டது. எந்த ஒரு கட்சியுமே இதுக்கு விதிவிலக்கு அல்ல. இன்று 10 தொடக்கம் பொலியண்டி வரியான இந்த மக்கள் பேரெழுச்சி இயக்கத்திலே தமிழர்கள் திரண்டார்கள் என்று சொன்னால் அரசியல் கடந்து மக்கள் தாங்களாக தங்களுக்கான தேவைகளுக்காக திரண்டார்கள். ஆகவே இந்த இடத்திலே நிச்சயமாக சிவில் அமைப்புகள் இதிலே வரும். அந்த சிவில் அமைப்புகள் முன்னெடுப்புகள் வருகின்ற போது அதற்கு எந்தவித ஊறு விளைவிக்காமல் இவர்கள் என்ன நாங்கள் முதலிலே இப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இவர்கள் இன்னும் ஐரோப்பிய தேசத்திலிருந்து இவர்கள் இன்னும் திரும்பவில்லை போல் இருக்கின்றது. இல்லை என்றால் அவர்கள் முதல்ல இவர்கள் மம்படி எதுக்கொண்டு புள்ளை வட்டி விட்டு இவர்கள் கொடியை நட்டிருப்பார்கள். இப்ப அவர்களுடைய இடத்தை டக்குன்னு சுமந்திரம் பிடித்து விட்டார், இதை அறிவித்து விட்டார். இப்ப நாளைக்கு நாங்கள்லாம் முதல்ல அறிவித்தோம், நாங்களாம் இதை முதல்ல செய்தோம் என்ற அடிப்படையில இதை செய்வதற்கு தான் இவர்கள் முன்னுக்கின்றார்கள். ஆகவே இது வலுவாக ஒரு சிவில் தரப்பாக இந்த விடயத்தை கையிலே எடுத்து அந்த சிவில் தரப்பு எந்தவித பேதமும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட தரப்பு யாழ் பல்கலைக்கழகம் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் அவ்வாறான அவர்களுடைய உறவுகளுக்கான அமைப்புகள் இப்படியான பல்வேறு சமூக அமைப்புகள் இருக்கின்றன. பாதிக்கப்பட்ட தரப்புகள் எல்லாம் இணைந்து இந்த விடயத்தை முன்கொண்டு செல்கின்ற போது அதற்கு வலிச்சேர்க்கக்கூடிய வகையில் எந்தவித பிரதிவாரம் எதிர்பார்க்காமல் நீங்கள் அந்த முயற்சிக்கு பின்னாலே நிற்பதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் அது வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனால் பத்திரிகையிலே தலைப்புச் செய்திகளாக வர வேண்டும், அதை வைத்துக்கொண்டு மாகாண சபையிலே தங்களுக்கான ஒரு எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு செயல்பாட்டு நிலைமையை நீங்கள் உருவாக்குவதற்கு இந்த விடயத்தை கையில் எடுப்பதை ஒருபோதுமே அனுமதிக்க முடியும். ஆகவே மக்களுக்கான போராட்டத்தை இவர்கள் அனுமதித்து ஒதுங்கி நின்று அதுக்கு பலம் சேர்த்தாலே இதிலே
மிகப்பெரிய ஒரு உபகாரமாக இருக்கும். அதுதான் சரியான அணுகுமுறையாகவும் இருக்கும். என்றால் இல்லை என்று சொன்னால் இவர்களுடைய இவ்வாறான ஒரு கட்சிகளுடைய ஒரு அரசியல் பிடுங்குபாடுகளுக்கான ஒரு கூடாரமாக இந்த விடயத்தை இவர்கள் மாற்றுவார்களாக இருந்தால் இந்த போராட்டம் ஒரு மலினப்படுத்தப்பட்ட ஒரு போராட்டமாக மாறி இவர்கள் ஒரு பக்கம் போராட்டம் செய்ய, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ தமிழ் தேசிய பேரவை இன்னொரு பக்கத்தாலே போராட்டம் செய்ய, பாதிக்கப்பட்ட தரப்பு இன்னொரு பக்கத்தாலே போராட்டம் செய்ய, பலமுனை போராட்டங்களாக இது வலுக்குறைப்பு செய்யப்படுகின்ற நிலைமை உருவாகும். ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் உணர்ந்தவர்களாக ஒரு குரலாக ஒரு முனையாக தமிழர்கள் தேசமாக இந்த கிவுலோயா திட்டத்தை எதிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு வழிவிட்டு ஒதுங்குவதுதான் இவர்களுக்கு சரியான ஒரு வழிமுறையாக இருக்கும் என்பதை தான் இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்ட முடியும். எப்படி வழிவிட்டு ஒதுங்குவது? இவைதானே அவர்களுக்கு அரசியலில் நின்று பிடிப்பதற்கு ஆதரவாக இருக்கும். ஏமாற்றி இப்படியான விடயங்களை இப்போ பாருங்கள், எவ்வளவு திட்டங்கள் எவ்வளவு கொண்டு வந்து விட்டார்கள். எத்தனையோ போராட்டங்களை நடத்தினார்கள். ஏதாவது ஒரு விடயத்தை ஆரம்பித்து அதை முடிவுக்கு கொண்டு வந்து முடிக்கும் வரையும் போராடி இருக்கிறார்களா? இல்லை. எல்லாம் அப்பப்பொழுது பேசி போட்டு போய் பாருங்கள். இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கையொப்பம் நாடு முழுக்க கொண்டு போய் எடுத்தார்கள். அதனுடைய முடிவு என்ன? அந்த கையொப்பமிட்டதில் ரணில் விக்ரமசிங்கா தான் முதலாவது ஆளாக சுமந்திரனுக்கு கையொப்பமிட்டவர். அதனுடைய முடிவு என்ன? இப்போ இதைத்தான் எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே அவர்களுடைய அந்த அரசு. இப்போ பாருங்கள், அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லை, உடனடியாக பறித்தெடுத்து தமிழரசு கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். இப்போ நீங்கள் கடந்த நிகழ்ச்சியில் கூறினீர்கள், வருகின்ற மாகாண சபை தேர்தலில் அதுதான் அவருடைய குறியாக இருக்கின்றது. இப்படியானவர்கள் இருந்து தொடர்ந்து இருக்க மட்டும் அங்கே விடிவு வரப்போன்றது தமிழர்களுக்கு. இந்த கிவுலோயா தொடர்பாக நீங்கள் கூறும்பொழுது அவர்கள் அதனூடாக அதை பாருங்கள், கட்சிகள் எல்லாம் எப்படி செயல்படுகிறார்கள், அவங்க அந்த கட்சிகள் என்றதை பாருங்கள். அவர்களிடையே வேறுபாடுகள் இருந்தாலும் தமிழர்கள் என்று வரும்பொழுது எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை நீங்களும் எத்தனையோ தரம் அடிக்கடி கூறியிருக்கிறீர்கள். என்னவோ தமிழ் மக்கள் இதை புரிந்து தங்களுடைய அதான் இப்போ பாருங்கள், அனுரகுமார் திசாநாயக்கா வந்தாலும் கூட, வடமாகாணத்துக்கு வந்தாலும் கூட எங்கள் தமிழர்களை பாருங்கள், அவர்கள் யாரையோ தேடுகிறார்கள். யாராவது எங்களுக்கு வந்து ஏதாவது செய்து தருவார்களா, உண்மையத்தன்மையோடு செய்து தருவார்களா என்பதைத்தான் எங்களுடைய மக்கள் தேடுகிறார்கள். இந்த மக்கள் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் எல்லாமே இவர்களே முடித்து விடுவார்கள் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு கொண்டு வந்து மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். ராமேந்திரன். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.